சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனந்தி, உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது? ஏன் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்க? ஒன்னும் இல்லக்கா, போன்ல ஒரு சின்ன பிரச்சனை. அதே கடையில கொடுத்திருக்கிறேன், நாளைக்குள்ள சரியாயிடும்க்கா. ஏன்க்கா, ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் புள்ள. என்னக்கா பிரச்சனை? அந்த சுயம்புலிங்கமும் பெரிய மூக்கன் தம்பி கோட்டச்சாமியும் சேர்ந்து நம்ம நிலத்தை வேறொரு ஆள் கிட்ட விக்க கிரையும் பேசியிருக்காங்களாம் புள்ள. என்னக்கா சொல்ற? ஆமா புள்ள. என்னைக்கு நீங்க அடமானம் போட்டீங்களோ அன்னைக்கே நிலம் எங்களுக்கு சொந்தம். கல்யாண செலவுக்கு எங்க அண்ணனுக்கு 10 லட்சம் பணம் தேவைப்படுது. அத அந்த பார்ட்டி தரேன்னு சொல்லிச்சு. எங்க அண்ணன் என்ன விற்க சொல்லிடுச்சு. உங்களுக்கு கஷ்டமா இருந்தா 3 நாள் கெடு இருக்கு. அதுக்குள்ள 10 லட்சத்தை கட்டி நிலத்தை மீட்டுக்குங்க. இல்ல இந்த நிலம் வேற ஆள் கைக்கு மாறிடும். 10 லட்சம் ரூபாவை 3 நாள்ல கொடுக்கலனா வேற ஆள் கைக்கு நம்ம நிலம் போயிடும்னு பயமுறுத்துறாங்க. 3 நாளைக்குள்ள 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம எங்கக்கா போவோம்? 10 லட்சமா? அதான் எங்களுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல புள்ள. அப்பா இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காரு. நான் செத்தா புதைக்கிறதுக்குன்னு இருக்கிற ஒரே இடம் அதுதான். அதுவும் நம்ம கைய விட்டு போயிடுச்சுன்னா என் உசுரே போன மாதிரின்னு சொல்றாரு. என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல ஆனந்தி. அக்கா அக்கா, அழாதக்கா. அப்படிலாம் நிலம் நம்ம கையை விட்டு போவாது. நீ அப்பா கிட்ட தைரியமா இருக்க சொல்லு. நான் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ஏதாச்சும் பண்ணு புள்ள. நான் ஏதாவது பண்றேன்க்கா, நீ கொஞ்சம் தைரியமா இருந்த. நான் வச்சிடுறேன். சரி புள்ள. என்ன சானந்தி? இந்தாங்க எங்க பரம்பரை நிலம். என் தாத்தா பாட்ட முப்பாட்டெல்லாம் வச்சிருந்த நிலம். அவங்கள அடக்கம் பண்ண நிலம். அத சுயம்புலிங்கமும் பெரிய முக்கனும் ஏமாத்தி வாங்கி போட்டாங்க. இப்ப அந்த இடத்த வேற யாருக்கோ விக்க பாக்குறாங்க. அந்த இடம் எங்களுக்கு கோயில் மாதிரி அன்பு. அது அடுத்தவங்களுக்கு வித்துட்டா எங்க அப்பா மனசு நந்து போயிடுவாரு. 3 நாளைக்குள்ள 10 லட்சம் கொடுத்து போட்டு அந்த இடத்த மீட்டுக்கு சொல்றாங்க. ஆனா 10 லட்சத்துக்கு எங்க போவோம்? இன்னைக்கு காலையில எங்க அப்பாவோட அப்பா, எங்க தாத்தாவோட திதி எல்லாரும் அந்த நிலத்துலதே சாமியா இருக்காங்க. அவங்களுக்கு மரியாதை செய்ய போகும்போது அந்த கோட்டச்சாமி வந்து பிரச்சனை பண்ணிருக்கான். இப்ப அந்த நிலத்தையும் விற்க பாக்குறான். ஐயோ ஆனந்தி, ப்ளீஸ்ங்க அழாதீங்க. ஏங்க, இன்னும் 3 நாள் டைம் இருக்குல்ல, எப்படியாவது ரெடி பண்ணிடலாம். நான் இருக்கேங்க, நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க வாங்க. அப்பாவுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அந்த நிலம் மட்டும்தான். இப்ப அதுவும் கைவிட்டு போயிருச்சுன்னா அவர் உடைஞ்சு போயிடுவாரு. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. அழாத ஆனந்தி. நீ பயப்படாத ஆனந்தி, தப்பா எதுவுமே நடக்காது. ஆனந்தி, எங்களால முடிஞ்ச உதவி நாங்க பண்றோம். அழாதடி. ஆமா ஆனந்தி, எங்க கிட்ட இருக்க நகையை அடகு வச்சு எங்களால முடிஞ்சதை கொடுக்கறோம். எவ்வளவு கொடுக்க முடியும் உங்களால?